ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு கை வேலைப்பாடு தான் வந்து உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். அது லேடிஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒயர் கூட போடுறது தான். அது வந்து ஸ்டார் கூட மாதிரி இருக்கும். அது எப்படி போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். அதை நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 2 ஒயர் எடுத்துருக்கேன். 2 கலரில் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை வந்து 2 கலரில் எடுத்துக்கோங்க. ஒன்று டார்க்காகவும் ஒன்று லைட்டாகவும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு எப்படி அளவுகள் கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த ஒயரை இந்த மாதிரி வச்சு இப்படி கட் பண்ணிடுங்க. மேலே மட்டும் கட் பண்ணிவிட்டு இது இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு ஒரு நுனியை மட்டும் பார்த்து எடுத்துக்கணும். கரெக்டான அளவை பார்த்து எடுக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது வந்து சிக்கு விழுந்துடும். சிக்கு விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒன்றா உள்ளேருந்து வர மாதிரி, இல்லை அப்படின்னா வெளியிருந்து வர மாதிரி நீங்கள் இதை பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கத்திரி ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து எப்படி அளந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மேலே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கேருந்து இந்த ஸ்கேல் அளவுக்கு 1, இப்போ இதுவே சுற்றி வந்திங்கன்னா 2, அது மாதிரி ஒரு 8.5 அடி நம்ம இதில் வந்து வெட்டணும். 3, 4, 5, 6, 7, 8, இதில் பாதி. இந்த மாதிரி 8.5 வந்து 20 ஒயர் நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு எப்படின்னு பார்க்கலாம். இப்போது 8.5 அடியில் 20 ஒயர் கட் பண்ணியாச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இந்த 20 ஒயர் வெட்டியிருக்கோம். அடுத்தது வந்து இன்னொரு கலரில் 7.5 ஒயர் வந்து 20 கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு எப்படின்னு காமிக்கிறேன். அடுத்தது இந்த மஞ்சள் கலரில் பார்த்திங்கன்னா 7.5 அடி வெட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு 1, 2, இதோட 3, 4, 5. இப்போது 7.5 அடி ஒயரில் வெட்ட போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, இதில் பாதி 7.5 கட் பண்ணிவிட்டு 20 ஒயர் கட் பண்ணிவிட்டு எப்படின்றத காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போது நான் வெட்டி வச்சதில் வந்துட்டு ஒரு ஒயர் மட்டும் எனக்கு கம்மியாக இருக்குது. அதனால் வேறு ஒரு ரோல்லேருந்து நான் கட் பண்ணுறேன். அது எப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். 1 மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதே பிரிச்சிங்கன்னா சிக்காயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நடுவுலேருந்து எடுக்கிறேன். இப்படி நடுவுலேருந்து எடுத்து இப்படி லூஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஒயர் தனியாக தெரியும். இப்படி இப்படி லூஸ் பண்ணி ஒரு ஒயருக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது 7.5 20, 8.5 20 அடி ஒயர் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம். எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயரெல்லாம் ரொம்ப ரேட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. உங்கள் ஊர்லெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 35 ரூபா இருந்த ஒயரு இப்போது 50 ரூபா விற்கிறாங்க. ஒரு சில கடையில் 55 ரூபா விற்கிறாங்க. வாங்கினாலும் அந்த அளவுகள் வந்து பத்த மாட்டேங்குது. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ரோல் கூட வாங்கினோம், 2 ரோல் ஒயர் வாங்கினோம் அப்படின்னம்னா 2 ரோல் கூட அதாவது அடி போட்டு சுற்றி வர போட்டு மீதியும் கைப்பிடிக்கு போக மீதியும் இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு ஒயர். இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க போல். ஒன்றுமே பண்ண முடியறதில்லை. ஒரு கூட போடுறதுங்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் நீங்கள் 2ங்கிறது 2.5 3 ரோலாக வாங்கிட்டீங்க அப்படின்னா கைப்பிடியும் போடுறதுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அது வந்து சௌரியமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது இது பிகினஸ்க்காக எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். இப்படி 2 சின்ன ஒயர் எடுத்துக்கோங்க. நீங்கள் பழக்கிற வரையிலும் இப்போ இது என்ன பண்ணுறீங்க, இப்படி 2ஆக மடிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி இதையும் இப்படி 2ஆக மடிச்சுக்கிறீங்க. இதையே 1 இப்படி இருக்குது அப்படின்னா 1க்குள்ளே 1 விடணும். விட்டுட்டு இதையே இப்படி கையில் பிடிச்சிட்டு இந்த திருப்பி இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா நேராக இருக்குது. இது வந்து பெரட்டி இருக்குது. இந்த திருப்பி இருக்கிற பக்கத்தை வந்து இப்படி நீங்கள் மேலே கொண்டு வரணும். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது கோடாக இருக்குது. இது வந்து பெரட்டி இருக்குது. இந்த பெரட்டி இருக்கிறத வந்து இந்த ஹோல்ஸில் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இப்படி இப்படி வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொஞ்சம் கேப் விட்டுருப்போம் இல்லையா, அதை வந்து இப்படி கீழால் இருக்கிறத வந்து இப்படி பிடிச்சி இழுக்கணும்.
இழுத்துட்டோம் அப்படின்னம்னா இந்த இது வந்து சின்னதாயிரும். அப்புறம் இதை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னம்னா ஒரு நாட் வந்துடும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு சிலர் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கஷ்டப்படாமல் நம்ம எதையுமே வந்து கற்றுக்க முடியாது. இது போட்டு பழக்கிற வரையில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பழகிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து எப்படி அதை ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நம்ம வெட்டி வச்ச 7 அடி ஒயரை இப்படி 2ஆக மடிச்சுக்குங்க. 7 அடியில் வெட்டி வச்ச ஒயர் வந்து 10 எடுத்துகிட்டு அதில் இப்படி மடித்து நாட் போடணும். இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து நாட் போடுங்க. பார்த்திங்க அப்படின்னா இங்கே சமமாக இருக்கணும். இதையே இப்படி பிடிச்சி இழுத்துக்குங்க. இப்படி இழுத்துட்டு இதுக்கு வந்து இப்படி சும்மா கொஞ்சமாக மட்டும் நம்ம விட்டால் போதும். நிறைய விடணும்னு அவசியம் இல்லை. இந்த கூடைக்கு மட்டும். இப்போ இதை இப்படி மடிச்சுட்டு நார்மலாக அது முதல்ல நான் சொல்லி கொடுத்த மாதிரி நாட் போட ஆரம்பிச்சுக்கோங்க. இப்படி போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ண 2 ஒயர் சரியாக இருக்குதா அப்படின்றக்காக இப்படி இழுத்து பார்க்கணும். இப்படி இழுத்து பார்க்கும்போது ஒன்று எச்சு கம்மி, ஒன்று எச்சாவோ கம்மியாக இருக்குது. அப்போ அந்த எச்சா இருக்கிறது வந்து என்ன பண்ணணும், இப்படி கரெக்டாக இப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி இழுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு எந்த இடத்துல லூஸ் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு 10 வயரையும் ஜாயின் பண்ணணும். அதாவது 7 அடியில் கட் பண்ணி வச்சிருக்கிற வயரை ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது ஜாயின் பண்ணுறேன். இதுதான் இந்த நடுவில் இருக்கிறதா சுத்து வயர். நம்ம கொஞ்சம் விட்டோம் பார்த்தீங்களா, இதுதான் சுத்து வயர். இந்த சுத்து வயரில் அப்படியே நம்ம போட்டு வர வேண்டியதான். சின்னதாக ஒரு மடிச்சு இப்படி வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக போட்டு இருக்கணும். போட்டு அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 7 அடியில் கட் பண்ண இந்த 10 வயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது 8 அடியில் கட் பண்ண அந்த 20 வயரை இது கூட ஜாயின் பண்ணணும். பண்ணிவிட்டு எப்படி அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற அந்த 10 வயர், இந்த 20 வயர் இது கூட ஜாயின் பண்ணியாச்சு பிங்க் கலரில். அடுத்தது பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற அந்த 10 வயரையும் இது கூட ஜாயின் பண்ணணும். பண்ணிவிட்டு எப்படின்றத காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 40 வயர் ஜாயின் பண்ணியாச்சு. இதில் ஒரு 10, 8 ஒரு 20, மறுபடியும் ஒரு 7 ஒரு 10 இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. இது எப்படி திருப்புறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதுக்கு வந்து சுத்து வயர் வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த நாட்டை மட்டும் இப்படி டைட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிடணும். இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் இருக்கிறத இப்படி போட்டுடணும். நாட்டு அப்படியே போட்டு அப்படியே கண்டினியூவாக திருப்பி ஒரு 21 லைன் போடணும். அந்த 21 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற கட் பண்ணிவிட்டு திருப்பணும். அது எப்படின்றத நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்தது வரும்போது இந்த நாட்டை இப்படி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது அப்படியே கண்டினியூவாக போட்டே வரணும். ஒவ்வொரு பூ போடும்போதும் அந்த நாட்டை வந்து நம்ம இப்படி டைட் பண்ணிக்கணும். இப்படி 2 சைடு ஒயர் இழுத்துட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டைட் ஆயிடும். அதனால் அப்படியே நம்ம போட்டு வர வேண்டியது தான். அதுக்கப்புறம் 21 லைன் போடணும். இப்படி கண்டினியூஸாக போட்டே வரணும். இந்த முக்கு வரும்போது எப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு லைன் வரல அப்படியே போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த ஜாயின் பண்ண ஒயரை வந்து உள்ளே அப்படியே மடக்கி விட்டுட்டு இந்த இடத்தையும் இப்படி ஒரு நாட்டு போட்டு கரெக்டாக அந்த 21 லைன் வந்து நம்ம போடணும். எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். போட்டுட்டு பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த நாட் போட்டாச்சு. இனி சுற்றி வர அப்படியே போட்டு வந்துடலாம். இப்போ நம்ம உள்ளே விட்ட அந்த ஒயர் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம போட்ட அந்த ஒயர் வந்து இது கூட நம்ம வந்து சொருகி விட்டுடலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 21 அடி போட்டுட்டோம். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் 2 கார்னருமே. இப்போ முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 10 10ஆக ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த 10ஆவதுல கொண்டு வந்து நம்ம முடித்தா சரியாக இருக்கும். நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இந்த 10ஆவதோட நாட் போட்டு இதை முடிச்சிடணும். இதை வந்து கட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக இப்படி இந்த ஒரு கட்டு இப்படி ஒரு கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சொருகி விட்டுறலாம். சொருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் விட்டு அப்படியே கோர்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே போட்டு இதை ஃபுல்லாக அப்படியே சொருகி விட்டுடலாம். இப்போ இது நம்ம வந்து சொருகியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் 20 ஒயர் நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து 10ஆவது ஒயரும் 10ஆவது ஒயருமா எடுத்து ஒரு நாட் போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 10ஆவது ஒயரும் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 2 இதையும் எடுத்து சுத்து ஒயரெல்லாம் இதுக்கு கொடுக்க வேண்டாம். சும்மா சிம்பிளாக நம்ம போட்டோம்னா போதும்.
இப்போது இந்த சைடு வர்ற ஒயர்கள் எல்லாம் இந்த நாட் போட்டுடணும். இந்த அளவுக்கு இந்த பிங்க் கலர் வரையில் போட்டுடணும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற ஒயரை வச்சு இந்த சைடு இந்த பிங்க் கலர் வரையில் நம்ம போட்டுடணும். போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து நம்ம இப்படியே போட்டாச்சு. இதுலேயே அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுட்டு கடைசியில் ஒன்றா முடிகிற அளவுக்கு வரும் நம்மளுக்கு. இதெல்லாம் குறுகி போயிடும். இப்படி குறுகிட்டு ஒரு டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வரும். அது எப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்துருச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் போடலாம். போட்டுட்டா அப்படின்னம்னா அதுக்கு பக்கத்தில் இந்த கேப் இருக்குது. இப்படி 10 10 போடும்போது உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் வந்துடும். இதே மாதிரி போட்டு கடைசியில் முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு எப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரில் டைமண்ட் மாதிரி போட்டாச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கேப் இருந்துச்சு. அதையே இந்த மாதிரி ஒரு டைமண்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் போட்டுட்டு இந்த 2 சைடும் வந்து டைமண்ட் மாதிரி போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் இருக்குது. இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சென்டரில் ஃபில் பண்ணிவிட்டு எப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சொருகருக்கு இந்த ஒயர் வந்து பத்தாமல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இதே கலரில் இந்த மாதிரி ஒரு ஒயர் ஒன்று எடுத்துக்கணும். துண்டு ஒயர் ஒன்று எடுத்துக்கிட்டு, இது வந்து வேஸ்ட்டாக கட் பண்ணி போட்ட ஒயர் தான். இது இப்படி உள்ளே வச்சுக்கிட்டு இது நார்மலாக ஒரு 2 3 நாட் போட்டு நம்ம எடுத்துடணும். ஊசி நூல் வச்சு இப்படி ஒரு தைப்பு தைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஊசி நூல் வச்சு தைச்சிருக்கோம். இது வந்து வெளியே அசிங்கமாக தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இது நாட் போடும்போது இந்த ஸ்டிச்சிங் வந்து தெரியாது. அதே மாதிரி இந்த ஜாயின் பண்ணியிருக்கிற ஒயரும் வந்து தெரியாது. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உள்பக்கமாக வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. உள்பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த சைடில் நான் எப்படி சொருகிறது அப்படின்றது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த முக்கோண டைப்பை போட்டுட்டு, அதாவது இந்த பக்கம் ரைட் சைடு வரதெல்லாம் லெஃப்ட் சைடும், இந்த லெஃப்ட் சைடு வரதெல்லாம் ரைட் சைடுமா பார்த்து நீங்கள் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம கைப்பிடி தான் பார்க்க போகிறோம். அது வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் வந்து இந்த கூடை போடுறதுக்கு ஒயர் பத்தலை அப்படிங்கிற போது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் காமிச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படின்றத பார்த்து 2 யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு நாட்டு போடுறோம் அப்படிங்கும்போது இந்த இது வந்து ஒயர் நம்மளுக்கு பத்தலை அப்படிங்கிறது தெரியும் போடும்போதே. அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த ஒயரை அப்படி லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயருக்குள்ளே, அதாவது பத்தாத ஒயர் கீழேயும் பெருசாக இருக்கிற ஒயர் மேலேயும் வச்சு இந்த நாட் போடும்போது இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுறணும். இப்படி சொருகிட்டு நாட் எப்பயும் போல் நம்ம டைட் பண்ணிடணும். அப்படி டைட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக நம்ம போட்டே வரணும். போட்டு முடிச்சுட்டு எப்படின்றத பார்க்கலாம். சொருகிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறது இப்படி இந்த சைடில் சொருகணும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த பக்கமாக நம்ம சொருகணும். இப்போ உங்களுக்கு காட்டுறக்கு வேண்டி தான் நான் இப்படி வச்சுருக்கேன். மீதி எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இதில் வந்து இந்த நாட்டில் வந்து உங்களுக்கு போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூல் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக இதை வந்து நெம்பி கொடுக்கணும். இப்படி லைட்டாக நெம்பி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போடுறக்க அந்த ஹோல்ஸ் வந்து வசதியாக இருக்கும். அப்போ இதில் விட்டு ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி போடுங்க. இது போடுற பட்சத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த நாட் வந்து கட்டாயி வந்துடும். அந்த அளவுக்கு இல்லாமல் சும்மா லைட்டாக மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. இதை சொருகிட்டு இது எல்லாமே நான் சொருகிட்டேன். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டியதாக வச்சுருக்கேன். இது சொருகிட்டு எப்படி இருக்குதுன்றதை காமிக்கிறேன். அடுத்தது கைப்பிடிக்கு சொல்கிறேன் நான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சொருகியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். வெளியே இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது கைப்பிடி போடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5.5 அடியில் இந்த மாதிரி 4 ஒயர் எடுத்திருக்கேன். அடி வந்து 5.5 அடி. இப்போ பார்த்தீங்கன்னா 4ஐயும் ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த நாட்டினோட இடையில போடுறதுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டில் விட்டு அடுத்தது இதுக்கு பக்கத்துலேயே எடுக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்க்கும்போது இங்கேயே எல்லாம் சரி சமமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி வச்சுட்டு அப்படின்றத காமிக்கிறேன். வரும்போது இது எப்படியே நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்படி போட்டே வந்துட்டு இதை வந்து இப்படி நல்லா டைட் பண்ணிக்கணும். நம்ம இப்படி டைட் பண்ணணும் அப்படின்னா டைட் ஆகிக்கும். நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதே மாதிரி இந்த மாதிரி அதாவது முறுக்கு கைப்பிடி போட்டுட்டு எந்த அளவுக்கு வேணுங்கிறத நம்ம இப்படி வச்சு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே எந்த அளவுக்கு சொருகி இருக்கணுமோ அதே அளவு வச்சு நம்ம உள்ளே வந்து சொருகிற வேண்டியதாக அது எப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைப்பிடினோட லென்த் எனக்கு இந்த அளவுக்கு போதும். அதனால் மீதி இருக்கிறது நான் இதுக்குள்ளே சொருகிட்டு நார்மலாக எப்போ அந்த இது சொருகின மாதிரி அப்படியே சொருகிக்க வேண்டியதுதான். சொருகிட்டு இந்த இடத்துல இப்படி ஆடாமல் இருக்கிறதுக்காக இந்த 2 பக்கத்தில் ஒரு கைப்பிடி ஒரு எக்ஸ்ட்ரா ஒயர் கொடுத்து நம்ம சொருகி விட்டுக்கலாம். கூடியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இது ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதே மாதிரி இன்னும் அந்த சைடும் ப்ளவுஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.